ஃப்ரெண்ட்ஸ், நீ ஜானியமான் அப்படின்னு ஒரு மலையாள படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, எப்படி வந்து ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கிற நெய்பர்ஸ் சண்டை வந்து ஒரே நைட்ல வந்து சால்வ் ஆகுது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டோட அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல பைசில் ஜோசப் ஜாய்மோன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அர்ஜுன் அசோகன் சம்பத் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் லால் அவரும் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு காமெடி ஆக்ஷன் படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா காமெடி, அப்புறம் சேட்னஸ், அப்புறம் ஆக்ஷன் கடைசியில் இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நடந்துட்டு இருக்கும். ஈவெண்ட்ஸே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீட்டுக்கு நடுவில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான், அதுவும் ஒரு நைட்ல நடக்கும். படத்தோட பிகினிங் பார்த்தீங்கன்னா பைசில் ஜோசப் அவர் வந்து ஜாய்மோன்ற கேரக்டர். அவர் ஒரு நர்ஸா கனடால இருப்பாரு. அவரோட கேரக்டர் எப்படின்னா, அவருக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், அவர் எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷன் எப்படின்னா, அவர் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்னோஃபால் போயிட்டு இருக்கும் ஒரு வீட்டுல, அதுவும் கனடாவோட கடைசியில இவர் தனியா இருப்பார். இவருக்கு பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காது. இதுல என்ன பிரச்சனைனா, இவர் வந்து கனடால இருப்பாரு, இந்தியாவில் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்க கூப்பிட்ற டைம் அது நைட்டா இருக்கும். அதனால இவனால் பேசணும்னு நினைச்சாலும் அவங்க கூட பேச முடியாது. இல்லை நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க. அவன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவான், என்ன இப்படியே நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சரி, அடுத்த வாரம் நமக்கு பர்த்டே வருது, நம்ம போய் இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கனடால இருந்து இவர் வந்து இந்தியாவுக்கு வருவார். வரும்போது இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி நான் பிறந்தநாள் நான் செலிப்ரேட் பண்ண வரேன்னு. அதில் ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருப்பார் ஃபைசல்னு, அவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம ரெசார்ட் புக் பண்ணிக்கலாம், என்னோட பர்த்டே வந்து இந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு. அவனும் ஓகேவா அப்படின்னு சொல்லிடுவான். அவனுக்கும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும், இவன் வந்து கனடால இருக்கான், இவன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்கின் டாக்டரா அவங்க அப்பா கிளினிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஏதோ ஒரு சான்ஸ் இவங்க கிட்ட வந்துட்டு நம்மளும் கனடால ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருப்பான். அப்போ அந்த சுச்சுவேஷன் இங்கே வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா சம்பத் அவர் அர்ஜுன் அசோகன் வந்து இங்கே வந்து லக்ஸூரியஸ் கார் வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஈடுபட்டு இருப்பாரு. அவருக்கு இவனுக்கு ஜோய்மோனை கண்டா ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா அப்படின்னு, இல்லடா ஒரே ஒரு நைட்டு தான் வரது, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவான் கிளம்பிடுவான் அப்படின்ட்டு. சரி எங்க அப்படின்னு, இல்லை அவன் ரெசார்ட் புக் பண்ணலான்னு, ஆனா நான் தான் அவன் வீடு மாடியில் நம்ம பண்ணிக்கலான்னு. அவன் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு, இல்ல ரெசார்ட்னா நம்ம ஃபிட் ஆகி காலையில் எந்திரிக்க முடியாது, இங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருப்போம், நாளைக்கு எனக்கும் வேலை இருக்கு உனக்கும் வேலை இருக்கு, அதுல நம்ம என்கேஜ் ஆயிடலாம். இவன் பார்த்தீங்கன்னா ஜோய்மோன் வரும்போதே பயங்கர நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்திருப்பான். இவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, நான் எதா இருந்தாலும் நான் சொல்றேன் அது சர்ப்ரைஸ்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் லிக்கர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு ஆளை புக் பண்ணியிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு போகாம ஆப்போசிட் வீட்டுக்கு போயிடுவான். ஆக்சுவலா அந்த சம்பத் வீட்டுக்கும் அவன் ஆப்போசிட்ல வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் இருப்பாரு, அவங்க வீட்டுக்கும் சண்டை. இவங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் பேசிக்க மாட்டாங்க. இவன் அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டான் சம்பத். அப்ப அவன் உள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் இல்ல இங்கே வான்னு சொல்லிட்டு இங்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க மாடியில. அப்புறம் அவனும் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா யார் இவன் எனக்கு தெரியாதுன்னு, இல்ல இவன் கூட படிச்சவன் அப்படின்னு. இவன் பாத்தீங்கன்னா இவன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டுருப்பான், நீங்க என் பர்த்டே எல்லாரும் வாங்கன்னு. அதுல ஒரு 4-5 பேர் மட்டும் வெளியில உள்ள வருவாங்க. அதுல எப்படின்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டரா இருப்பாங்க. இந்த ஏரியால இருக்கிற மக்களே பாத்தீங்கன்னா ஒரு பீக் டைம் சீரியல் இருக்கும், அந்த சீரியல்ல நடக்கிற ஒரு ஹீரோ வந்துட்டு வருவான்னு இவங்க எக்ஸைட் ஆயிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா இவனை பாக்குறதுக்கு சம்பத் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் வீட்டுல அந்த மிலிட்ரி மேன் இருப்பாருல்ல, அவர் இறந்து போயிடுறாரு. இந்த மிலிட்ரி மேனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் 2 பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து இவர் கூட போயிருப்பாங்க, அவங்க வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஒரு பையன் அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா கன்னியாஸ்திரியா போயிருப்பாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ரப்பர் பிளான்டேஷன் இருப்பாங்க. அவனுக்கும் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலிக்கும் பெரிய லெவலுக்கு பாண்டிங் இருக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் இறந்து போயிடுவார். அப்ப இறந்து போகும்போது சம்பத்தும் அந்த ஃபைசல் டாக்டரும் வந்து பத்தி செக் பண்ணிட்டு, இல்ல ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அறிவிச்சுட்டு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணிட்டு எல்லாரையும் வர வைப்பாங்க. அந்த மிலிட்ரி மேனோட தம்பி தான் பாத்தீங்கன்னா லால். அவரும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு விற்க போயிருப்பார் பொருளை. அவர் வந்து அதுக்கு அந்த செய்தி கேட்டுட்டு அவரும் ரிட்டர்ன் வந்துடுவாரு. நான் என்ன நினைச்சேன்னா, லால் வந்து பெரிய கலாட்டா கேரக்டர் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டேன். பட் அவர் தான் இருக்கிறதுல ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பார் அந்த ஃபேமிலியிலே. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன் அவர் காட்டும் போதே நம்ம இதுல வந்து எல்லாம் பொறுப்பா பேசுவாங்க, ஆனா பாத்தீங்கன்னா வேற மாதிரி நடந்துக்குவாங்க. இவர் அப்படிதான் காட்டியிருப்பாங்க. இவர் உள்ள எல்லாம் வந்து அழுதுட்டு வெளியில கிச்சன்ல இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போய் பின்னாடி அடிச்சுட்டு இருப்பாரு. நான் அந்த மாதிரி கேரக்டர் தான் நினைச்சேன், பட் அந்த மாதிரி இல்ல. அப்புறம் அவர் தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா 2 ஃபேமிலிக்கு நடுவுல எல்லாம் பேசிட்டு இருப்பார் படம் போக போக. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்டால லைட் டெக்கரேஷன், அப்புறம் டிஜே அரேஞ்ச் பண்ணிருப்பான். அப்புறம் ஃபைசல் டாக்டர் வந்துட்டு அவர் ஸ்டாப் பண்ணிடுவார், இல்ல ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஒரு டெத் நடந்திருக்கு, நம்ம டிஜே பார்ட்டி பண்ணா நல்லா இருக்காது, அதனால வேண்டாம், பட் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே. அப்புறம் ஜாய்மான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு நைட் 12 மணிக்கு விஷ் பண்ணிரு. ஆக்சுவலா அவன் வந்து ரொம்ப லோன்லியான கேரக்டர், டிப்ரெஷன் வேற அவனுக்கு இருக்கும். அந்த டிப்ரெஷனுக்கு அது மருந்து எடுத்துட்டு இருப்பான். அவன் இந்தியா வந்த நோக்கமே எப்படியாச்சும் ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம செட்டில் ஆயிடணும், அந்த நோக்கத்துல தான் வந்திருப்பான். பட் இவன் வந்து இந்த அதிகமா பேசுற கேரக்டர், அதுக்கப்புறம் இவன் தனியாவே இருந்தனால மனுஷங்க கூட எப்படி பழகணும்ன்றதும் அவனுக்கு தெரியல. அதனால யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இவன் பிறந்த நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு. அப்போ முதல்ல வந்து அந்த செலிபிரிட்டி உள்ள வருவார், நந்தன் வர்மான்ட்டு. இப்போ அவர் பாத்தீங்கன்னா ரதேஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர். அவர் பாத்தீங்கன்னா வரும்போது இந்த ஃபேமிலி லேடிஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க கூட வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து இந்த ஜெட் வீட்லயும் பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி, இவர் யாருன்னா நம்ம ஆவேஷம் படத்துல அம்பனா வருவார்ல, அவர் உள்ள வரும்போது சம்பத் எதுக்கு இவனால கூப்பிடுற. ஆக்சுவலா சம்பத் வந்து இவன் ரவுடின்னு தெரிஞ்சுட்டு இவனோட கான்டாக்ட் எல்லாம் கட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் வந்து நீதான் மறந்தாலும் என்னை ஜாய்மான் கூப்பிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவன் உள்ள என்ட்ரி ஆவான். அப்புறம் அவன் கூட ஒரு அவனோட அல்லக்கை மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹைப்பர் ஆக்டிவ். இவர் எப்படி தெரியுமா, அவர் அப்படி தெரியுமா, அப்படியே அவன் சொல்லிட்டு இருப்பான். இப்ப அவனை வந்து டே நீ கிளம்பிடானா, இல்ல இந்த இடம் சேஃப் இல்ல, நான் இருப்பேன் உங்க சப்போர்ட்டுக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு சேர்றா இருந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான், ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டெத் வீட்டுக்கு போயிட்டு அங்க இவன் விசாரிச்சுட்டு இருப்பான். விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவன் சம்பந்தமே இல்லாம டென்ஷன் ஆகும். அது எப்படி பெத்த பையன் அப்பா இறந்து போயிட்டாரு, அவன் எப்படி வராம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது பெரிய ரப்சி ஆயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா இவன் என்ன அடிக்கலாம் போயிடுவாங்க. இவன் நான் யாருன்னு காட்டுறேன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்பனை அவரை கூப்பிடுவான். டே எதுக்குடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அது டெத் வீடுடா, நம்ம வந்து எதுக்குடா நீ பேசாம வான்னு சொல்லி அவனை அடிச்சு கூட்டிட்டு போயிட்டு நீங்க முன்னாடி ஊஞ்சல் இருக்கு நீ இங்கேயே இரு, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் சம்பத்துக்கும் ஜாய்மானுக்கு அவன் நடந்துக்கிறது பிடிக்கவே இருக்காது. அதனால ரெண்டு பேரும் கூட கிளாஷ் ஆகிட்டே இருக்கும்போது அப்ப சம்பத் வந்து நீ கிளம்பி இந்த இடத்த விட்டு அப்படின்னும் போது அவன் ஃபைசல் நான் இதுக்கு தான் சொன்னேன், நான் வந்து ரெசார்ட்ல புக் பண்ணா நம்ம இது பண்ணிக்கலாம், நீ என்னை செலிப்ரேட்டே பண்ண விடல அப்படி இப்படின்னு அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா சம்பத்தோட எக்ஸ் அவனோட லவ்வர் வந்து உள்ள என்ட்ரி ஆவான். அப்ப உள்ள என்ட்ரி ஆனோட்டு இவன் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுவான். அது வரைக்கும் ஜாய்மான வெளியில போன்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் போய் அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி வந்து ஃபைசல் கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்புறம் ஜாய்மான் சொல்லுவான், டே நான் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணேன், ஆனா நீங்க 5 பேர் மட்டும்தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அது ரொம்ப அந்த சீன்லாம் டச்சிங்கா இருக்கும். அப்ப என் சம்பத் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணுகிட்டே பேசிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு இவங்க சின்ன வயசுல போயிருப்பாங்க, அதே இடத்துக்கு போய் ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டு இவங்க அப்படியே தண்ணியில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இங்க என்ன நடக்கும்னா, லால் சார் வந்து பேசிட்டு இருப்பாரு, என்ன இருந்தாலும் உங்க அப்பாடா அப்படி இப்படின்னு இவன் டென்ஷன் ஆகி கத்தி விட்டுருவான், அவனும் உள்ள போயிடுவான். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க 2 சிஸ்டர்ஸும் வருவான், வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவன் சொல்லுவான், அப்பா பாத்தீங்கன்னா என்னை கண்டுக்கவே இல்லை, நீ பாத்தீங்கன்னா அம்மா இறந்தோட்டு கன்னியாஸ்திரி ஆகிறேன்னு போயிட்ட, நான் என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கிட்டேன், அவளை நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஆனா இப்ப நான் தனியா இருக்கேன், நான் எதிர்த்த வீட்டு பொண்ணுக்கு நான் லிஃப்ட் தான் கொடுத்தேன், அந்த பையன் பெரிய பிரச்சனை பண்ணி சண்டையெல்லாம் பண்ணான், நீங்க யாருமே எனக்கு அப்ப சப்போர்ட் பண்ணல, அப்பா கூட என்னை சப்போர்ட் பண்ணாம என்னை வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க, நான் இப்ப குமிலியில அந்த ரப்பர் பிளான்டேஷன்ல நான் வந்து தனியா இருக்கேன் அந்த மாதிரி அவன் சொல்லிடுவான். அப்படி இருக்கும்போது இனிமே நம்ம ஃபேமிலியோட பந்தம்லாம் வந்து இல்ல, எல்லாமே விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டி இவங்களை அனுப்பிச்சுவாங்க. அப்ப இவன் கூட வந்தவன் பாத்தீங்கன்னா இவன் சாராயம் கஞ்சா அந்த மாதிரி கொடுத்து இவனை புலிட் பண்ணிட்டே இருப்பான். அப்ப அந்த சுச்சுவேஷன்ல இங்க பாரு, உங்க தங்கச்சி அக்கா அவங்களுக்கு வந்து அப்பா சொத்து எழுதி வச்சிருக்க போறாரு, நீ வந்து கரெக்டா இருந்துக்கோ, இல்லைன்னா அது பிரச்சனையா இருந்துட்டு எனக்கு அவரோட சொத்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு அந்த ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அப்புறம் லால் சார் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பொட்டி இருக்கும், அந்த பொட்டியை ஓபன் பண்ணிட்டு அவங்க அப்பா மிலிட்ரி யூனிஃபார்ம்ல அவரோட அந்த பேட்ச் இருக்குல்ல, அந்த பேட்ச் அந்த மெடலு அதெல்லாம் வந்துட்டு நெஞ்சில வச்சிருவார். இந்த காஃபின்ல கொண்டு போயிட்டு அந்த காஃபின்ல கொண்டு போயிட்டு வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த போட்டோ இருக்கும், அவங்க அப்பாவும் இவனும் இருக்கிற மாதிரி போட்டோ. அதை பார்த்து இவன் அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவனோட ஃபர்ஸ்ட் சீன்ல என்னன்னா, லால் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையனா என்னோட கடமை காஃபின் கொண்டு வருது, அவ்வளவுதான், நான் கொடுத்துட்டேன், நான் கொல்ல பக்கத்துல இருக்கேன், நான் வந்து அவன் மூஞ்சியை பார்க்க மாட்டேன். ஆனா இதை பார்த்தோன்னா அவன் தேம்பி அழுவான். அவன் அப்பா அவ்வளவு பாசமா இவன் கூட இருந்திருக்கான், ஆனா அப்பா வந்து எனக்கு வெளிக்காட்டலையே அந்த ஒரு இதுல அழுதுட்டு அப்புறம் அவன் அங்க அக்கா பாத்துருவாங்க கன்னியாஸ்திரி, அவ கூட்டிட்டு வந்து அப்பாவை காட்டு இருக்கும் போது ஜாய்மான் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு 12 மணிக்கு கிராக்கர்ஸ் வெடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணிருப்பாங்க. ஆப்போசிட் வீட்ல ஒரு டெத் நடந்திருக்கு, அவங்க எல்லாம் சங்கடமா இருக்காங்க, அங்க பாத்தீங்கன்னா கிராக்கர்ஸ் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னா அங்க பெரிய கலாட்டாவே ஆயிடும். இவன் என்ன பண்ணுவான், அந்த பையன் கூட இருக்கிற அந்த வீடு கொடுக்குறவன் பாத்தீங்கன்னா கத்தி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களை கொல்ல போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க சண்டைக்கே போயிடுவாங்க. அப்ப லால்லாம் நிறுத்திட்டு, இங்க பாரு இது தப்பு, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க, நான் போய் பாத்துக்கிறேன்னு அவன் கூட இருக்கிற சேரும் லால் பிடிச்ச எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சு அமைதியா இரு, நம்ம அப்பாவை கொண்டு போய் அடக்கம் பண்றதுதான் இப்ப முக்கியம், இப்போ சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து நம்ம கலரைக்கு கொண்டு போகணும், அதனால நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க போய் பேசும்போது அப்பதான் ஃபைசல் வந்து ஜாய்மானை திட்டிட்டு இருப்பான், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் இவன் பாத்தீங்கன்னா சம்பத் இதெல்லாம் தெரியாம அங்க ஏதோ திருவிழா போல இருக்கு, பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பான். அந்த சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா எனக்கு போன் வரும், உங்க அம்மாடியே நீ உடனே வா, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா, எங்க இருக்க சீக்கிரவான்னு கூட்டுருவான். உள்ள போய் பார்த்தா இவன் இவ்வளவு பண்ணி வச்சிருப்பான், என் பர்த்டே நான் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றேன் என்னன்னு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப லால் உள்ள வருவான், நீங்க பிறநாள் கொண்டாடுறதுலாம் நல்ல விஷயம் தான், ஆனா இந்த மாதிரி ஆப்போசிட்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நீங்க இப்படி இல்லை. அவர் ஜாய்மான் இல்லைங்க, நான் எனக்கு தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு பேசும்போது இனிமே நாங்க நார்மலா இருந்துக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு லால் சார் திரும்பி பார்த்தா அந்த நந்தன் வருமா, அந்த சீரியல் கேரக்டர் இருப்பான், அதை பார்த்து அவன் எக்ஸைட் ஆயிடுவான், நந்தன் வருவான் நீங்களா, நான் எவ்வளவு சீரியல் உங்களோட பாத்துருக்கேன் அப்படி இப்படின்ட்டு இவன் சீரியல்ல நடக்கிற கதையெல்லாம் அவங்ககிட்ட அடுத்தது என்ன ஆகும் கேட்டுட்டு இந்த மாதிரி அவன் ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுவான். சரி நீங்க சொல்லி என்னால குடிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி குடிச்சோன்னே ஜாய்மான் என்ன பண்ணுவான், நான் வந்து அங்க எல்லாருக்கும் நான் சாரி கேட்கறேன்னு சொல்லிட்டு இவனோட கேக் எடுத்துட்டு போயிட்டு அங்க எல்லாருக்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு சாரி கேட்டு ஜாய்மானு அப்புறம் அந்த சீரியல் ஆக்டர் அவங்க 2 பேரும் அங்க போயிடுவாங்க.
போயிட்டு அவங்க எல்லாரு கூடயும் க்ளோஸ் ஆயிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பையன் பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். எங்க அப்பா இறந்து சேட்னஸ் இருக்கிற வீட்டுல இவனுக்கு பாரு ஜாலியா இவனுங்க இது பண்ணிட்டு இருக்கானுங்க, கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பான். அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சு இவனுக்கு பாட்டெல்லாம் பாடும்போது ஒரு சைட்ல இவனுக்கு பிபி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல லால் வந்து அந்த பையனை போய் பார்த்து பேசுவாண்டே, வாடா அந்த பையன் கிட்ட பேசு, அப்பாக்கு அப்புறம் நீ தானே, அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், வந்து பேசணுட்டா அவன் ஜால திட்டிடுவான். இப்ப லால் வந்து டே நீ வந்து போடா, நீ இல்லைனாலும் எங்க அப்பாவை நான் எங்க அண்ணனை நான் நல்லா அடக்கம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதே நானும் எங்க அண்ணனும் எங்க அப்பா இறந்தபோது ஒரு மலை மேல நாங்க கொண்டு போய் ஒரு அடக்கம் பண்ணி பட்டாசுலாம் வெடிச்சு நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம்டா. இந்த பையன் வெடிச்சது, இந்த பட்டாசு வெடிச்சது எனக்கு வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் தெரியுது. நான் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவ் மட்டுமே அவர் எடுத்துக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லால் அப்புறம் சொல்லுவாரு, கடவுளும் பிரகிருதியும் இப்படிதான் செயல்படுது. நம்ம எதிரே பார்க்காம அப்பாவோட எடுத்துட்டு போறதுக்கு பட்டாசு எல்லாம் வெடிச்சு கொண்டாட்டமா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இது அங்க நடந்தாலும் இது நம்மளுக்காக நடந்த மாதிரி தான் அவர் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. வந்துட்டு இவனை கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஜோய்மன் சொல்லுவான், எனக்கு அந்த விட இங்கதான் சந்தோஷமா இருக்கு, இட்ஸ் ஹாப்பிங் பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒவ்வொருத்தனும் இன்ட்ரோ பண்ணுவான். இவர் வந்து இந்த பேரு, இவர் இவ்வளோ ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காரு, துப்பாக்கி வச்சிருக்காருன்னு ஒவ்வொருத்தங்களும் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு சுச்சுவேஷன்ல ஜாய்மன் பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட போய் பேசுவான், எனக்கு ரொம்ப சங்கடம், நீ வந்து இப்படி தனியா இருக்கீங்க, நான் வந்ததுல இருந்து நோட் பண்ணிருக்கேன், நீங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா நான் அப்படி இல்லை, என் கேரக்டர் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், நான் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். ஆனா பாருங்க, நீங்க இந்த ஊர்ல இருந்து நீங்க ஜாலியா இருக்கீங்க, நான் அந்த ஊர்ல வந்து யாருமே பேசாம நான் தனியா இருக்கேன். ஆனா நான் பேசுற கேரக்டருக்கு எனக்கு ஒரு தண்டனை மாதிரி நான் அங்க தனியா இருக்கிறேன் அப்படின்னும் போது இவன் அப்பதான் ரியலைஸ் பண்ணுவான். இவன் பாத்தீங்கன்னா எல்லா இருந்தும் பேசாம இருப்பான், அவங்க யாருமே இல்லாம அவன் பேசாம இருப்பான். ரெண்டுமே டிஃபரன்ஸ். ஆனா இவனுக்கும் ஏக்கம் எல்லாரு கூட இருக்கணும் தான், அவனுக்கும் ஏக்கம் எல்லாரு கூட இருக்கணும் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஜாய்மன் சொல்ல போனா எனக்கு இப்படியே போய் எனக்கு டிப்ரெஷன் ஆயிட்டு இப்போ நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இந்தியா வந்த காரணமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி நான் செட்டில் ஆகுறது தான். அப்படின்ற போது நான் வந்து என் பிறந்த நாள் இன்னைக்கு அப்படி எனக்கு வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் 50 பேர் பங்கு கூப்பிட்டேன், அதுல 5 பேர் தான் வந்தாங்க. பட் டெத்துக்கு பாருங்க சொல்லாமலே எல்லாருமே வந்துட்டாங்க. அப்படின்னும் போது இவனுக்கு பயமாயிடும், இவன் செத்து போயிடுவானோ, சூசைட் பண்ணிக்குவானோன்னு. டேய் அப்படிலாம் நினைக்காத, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க கூட பேசி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஜோய்மோன் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு டிப்ரெஷன் தான், எல்லாம் நடக்குது தான், பட் நான் அந்த சுச்சுவேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, நான் வந்து அதை ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், ஏன்னா அது என்னோட நீடு. அது மாதிரி நம்ம தான் நம்ம சுச்சுவேஷனை மாத்திக்கணும்னு சொல்லி ரொம்ப அருமையா ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. அப்பதான் அவன் ஃபீல் பண்ணுவான், நம்ம தான் நம்ம சுச்சுவேஷன்ஸ் தான் மாத்தணும். கூட பேசி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரே சவுண்டு, என்னன்னு போய் பார்த்தா அவங்க அப்பா உயில ஒருத்தவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா அப்புறம் லால் வந்து அந்த கன்னியாஸ்திரி கிட்ட கொடுத்து என்னன்னு பாரு அப்படின்னு அவ படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வீடு இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த பையனுக்கும் அந்த தங்கச்சிக்கும், இந்த கன்னியாஸ்திரிக்கு பாத்தீங்கன்னா இவரோட பிஎஃப் கிராஜுவேட்டில அவளோட சேவிங்ஸ்க்கு வச்சுக்கிட்டோம். இது நல்லா தானே இருக்குன்னா, யாருன்னே தெரியாத ஒரு ஆளு சாவித்திரின்னு ஒரு கேரக்டர், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3.5 சென்ட் நிலம் வந்து எழுதி வச்சிருப்பாரு. இது யாரு அப்படின்னு சொல்லி அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்பதான் அந்த ஃபைஸும் ஜாய்மனும் ஏதோ சண்டை நடக்குது, நம்ம ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திரும்பி பார்த்தா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பாட்டியோட பேரு தான் சாவித்திரி. இவனுக்கு பார்த்தோன்னா இந்த ஃபைஸ் வந்து அவனை கூட்டிட்டு போவான். ஜோய்மோன் பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஃபிட்ல இருப்பாப்ல. அவர் வந்து அந்த பையனை கூப்பிட்டு, இங்க பாருங்க இந்த வீடுதான் அது, வாழத்தோட்டில் சாவித்திரின்னு எழுதியிருக்கோம். இந்த வீடுன்னு அவங்க ஏற்கனவே அவங்க 2 வீட்டுக்கும் சண்டை. இதுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டு லேடிக்கு வந்து இவங்க அப்பா எப்படி 3.5 சென்ட் நிலம் எழுதி வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களாம் பெரிய சண்டைக்கே போயிடுவாங்க. இவங்களுக்கு விஷயம் தெரியாது, உள்ள இருந்து சம்பத் இவங்க வந்து சண்டை போட்டுருப்பாங்க, என்னன்னு தெரியாம 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. அப்புறம் உள்ள போயிட்டு அவங்க பாட்டி எழுப்புங்க, அப்ப எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னிட்டு பாட்டியை போய் எழுப்புனா பாட்டியும் எந்திரிக்க மாட்டாங்க, பாட்டியும் இறந்து போயிருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் உள்ள வந்து அவங்க பெட்டு கீழே செக் பண்ணா இந்த ஆப்போசிட்ல இறந்து போனார்ல மிலிட்டரி ஆஃபீஸர், அவரோட போட்டோ இருக்கும். அப்புறம் அவர் இவங்களுக்கு கடைசியா எழுதின லெட்டர் இருக்கும், நான் இந்த மாதிரி ஈஸ்ட் பெங்கால் அங்க இருக்கேன், இப்போ நான் டாக்கால வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு, மிலிட்டரியில வந்து அங்க போஸ்டிங் பண்ணியிருக்காங்க, அங்க உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும், நீயும் அந்த இடத்துல வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க, உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுது, நம்ம 2 பேரும் வெவ்வேறு மதத்துல பிறந்ததுதான் நம்ம ஒன்னா சேர முடியாதுக்கான காரணம், அதனால நீ வந்து நல்லா இரு, நான் இப்போ வந்துட்டு மற்றவங்களுக்காக போராட போறேன், இங்க பாத்தீங்கன்னா எனக்கு உண்டான போராட்டத்தை பார்ட்டிசிபேட் பண்ண அங்க போராட போறேன் அப்படின்னு ஒரு டச்சிங் எழுதிட்டு கடைசியில் நீ சொன்ன மாதிரி இந்த குமிழின்ற அந்த இடத்துல ஒரு 3.5 சென்ட் லேண்ட் வாங்கிட்டேன், நீ சொன்ன மாதிரி ஒரு பிளான்ட் அங்க நட்டுட்ட, ஆனா நான் அந்த இடத்துக்கு இனிமே போக மாட்டேன் அப்படின்ற போது அவன் பையனை வந்து ரியலைஸ் பண்ணுவான், ஏன் வந்து அவர் இந்த இடத்துல இருந்து நவுறவே இல்லை, நம்ம அங்க கூப்பிட்டாலும் அங்க வராம இங்கேயே இருக்காரு, ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பேசிக்குவாங்க, இவர் வந்து 40 வயசு வரைக்கும் அந்த ரிட்டையர்ட் ஆகி வர வரைக்குமே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் ஊரு கிடையாது, ஏன் அவர் ஊர்ல எல்லாம் இங்க இருக்காங்க, இந்த எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த லெட்டர் படிக்கதான் ஏன் இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் இந்த ஜன்னல் வழியா பார்ப்பான் அந்த பையன், இவங்க ஆப்போசிட் வீடு. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் அப்ப அவங்க பேர் தான் செல்லமா ஜானி மேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அப்ப அதெல்லாம் ரிலைஸ் பண்ணிட்டு சரி அப்ப சம்பத் வந்து சொல்லுவான், சரி நம்ம இந்த சுச்சுவேஷன்ல நம்ம எதுவும் பண்ண வேண்டாம்,
எதா இருந்தாலும் பின்னாடி பேசிக்கலான்னு போக போக பாத்தீங்கன்னா அந்த சம்பத்தோட முதுகுல பாத்தீங்கன்னா இவன் மிதிச்சிருவான். அந்த கூட வீடு கொடுத்துட்டு இருந்தாலும் அவன் மிதிச்சிருவான். அப்புறம் பாத்தீங்கன்னா அது பெரிய சண்டையா மாறி அடிதடி ரோட்ல எல்லாம் அடிச்சுட்டு இருப்பானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கர்ப்பஸ்திரிக்கு பாத்தீங்கன்னா வலி வந்துடும். இந்த சவுண்ட்ல அவ கூப்பிடுறது யாருக்கும் கேட்காது. அப்ப அந்த செலிபிரிட்டி உள்ள அவங்க வீட்டுல வந்துட்டு ஃபிட் ஆயிருப்பவர் தெளிஞ்சு எந்திரிச்சு வருவான். இவ அழுதுட்டு இருப்பா. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டோன்னா இவளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இங்கதான் நம்ம குழந்தை பிரசவம் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு அப்புறம் அவங்க ரூம்ல கூட்டு போவாங்க. அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபைஸ் வந்து ஸ்கின் டாக்டர், நான் ஸ்கின் டாக்டர் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, இல்ல வேற வழி இல்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள அனுப்பிச்சு விட்டு அப்ப அவங்க பிரசவம் பட்டிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜோய்மான் நர்ஸ், இவன் நீ நர்ஸ் உள்ள போகாம என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இல்ல நான் வெக்கேஷன்ல இருக்கேன் அப்படி இப்படின்னு கரெக்டா பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் சரி ஒரு சுச்சுவேஷன்ல சரி நான் உள்ள போறேன், இந்த மருந்தெல்லாம் ஃபார்மசில இருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சட்டஸ்கோப் வேணும்னு இவங்க கேட்பான். அப்ப இவன் வீட்டுல இருக்குன்னு இவன் போய் எடுத்து டைரக்டா வீசுவான். பாத்தீங்கன்னா லைன்ல விழுந்துரும், இபி லைன்ல கரண்ட் போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அவன் ஜென்ரேட்டர் போட்டுவான். அந்த சீன் நல்லா இருக்கும். பேட்மேன் மாதிரி அவன் ஃபுல்லோ கவுனோட போட்டுட்டு அதை போஸ்ட் கொடுப்பாரு. அப்போ அந்த வீட்டுல மட்டும் லைட் எரியும். அப்போ உள்ள போவாங்க, அந்த குழந்தை பிரசவமாகி வரும். அப்புறம் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஆள் வந்து நீ மாமா நீ அவளுக்கு என்ன பேர் வைக்கிறியோ வெயிடா அப்படின்னு அவன் வந்து ஜானேமான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல ஒன்னா மாறிடுவாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட பாடியை எடுத்துட்டு போயிட்டு இவங்க வாங்கின இடத்துல ரெண்டு பேரும் அடக்கவும் பண்ணுவாங்க. அதோட அந்த படம் முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.